அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இருகரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அழைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அழைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதம் இயேசு கொடுக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். அற்புதரே, எங்கள் ஆவடி அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதரே, எங்கள் ஆவடி அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே, எங்கள் ஆவடி அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதங்கள் புரிகின்ற புனித அந்தோனியாரே, உம்மை நாடி வருகின்றவர்களை ஒருபோதும் கைவிடாதவரே, அமைதியின்றி தவிப்போருக்கு ஆறுதலானவரே, பாவ இருளில் இருப்போருக்கு வழிகாட்டியே, எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் தெய்வீக அருளை பெற்றவரே, காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க வழிகாட்டும் புனிதரே, எங்களுடைய தேவைகளையும் ஜெபங்களையும் உம் கரங்களில் ஏந்தி இருக்கும் குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேச உம் பாதம் நாடி வந்திருக்கின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 3வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமை ஆகியன்று புனித அந்தோனியாருடைய திருத்தலம் தேடி நாம் அவருடைய பரிந்துரை வேண்டி வந்திருக்கிறோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்று புனித அந்தோனியார் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இறைவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ அழைக்கின்றார்.
நம்பிக்கை கொண்டு வாழ்தல் என்பது நாம் வெறும் வார்த்தையில் அல்ல, மாறாக செயல்கள் மூலமாக நாம் நம்பிக்கை உடையவர்கள் என்று நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நம்முடைய வாய்மொழியால் அல்ல, செயல்களால் நாம் விசுவாசம் உடையவர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவர்கள் என்று நம்முடைய வாழ்வால் தெரிவிக்க இந்த நாளிலே புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் இறை ஆசிரை வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது போதிய நம்பிக்கை கொண்டு நம்முடைய செயல்கள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புதுப்படைப்பாக மாற்றியுள்ளே. உமது இரக்கச் செயல்கள் உம் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுக்கள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் செப்பானியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினர்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன்.
இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாடும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாடும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. இதை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். Hallelujah, 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 hallelujah,
அல்லேலூயா. வாரும் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும், உம் மக்களின் பாவங்களை போக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆன்மாவோடும் இருப்பாராய. ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 28 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: இந்நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள், மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியானது, இயேசு எருசலேம் நகரத்திற்குள் வைத்து இந்த அற்புதமான செய்தியை நமக்கு கொடுக்கிறார். இயேசு எருசலேம் நகரத்துக்குள் வரும்போது மக்கள் எல்லோரும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று இயேசுவை புகழ்த்தி ஆர்ப்பரித்து இயேசு வரவேற்ற போது மறைநூல் வல்லுநர்கள் இன்னும் பரிசேயர்கள் நினைத்தார்கள், ஒருவேளை இவர் ரோமையர்களுடைய ஆட்சிக்கு எதிராக செயல்படுவார். ஆனால் இயேசு அந்த ஒரு காரியத்தை செய்யாமல் எருசலேம் நகரத்திற்குள் சென்று எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார். உடனே அங்கிருந்த அந்த போதகர்கள், அந்த ஆலயத்தின் பொறுப்பாளர்கள் கேட்கிறாங்க, நீர் எந்த அதிகாரத்தால் இப்படி இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறீர்? நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த வழக்கத்தை கொண்டிருக்கிறோம், உமக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டபோது அவர் சொல்லுகின்றார், திருமுழுக்கு யோவானுடைய அதிகாரம் எங்கிருந்து வந்தது நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா நானும் சொல்கிறேன், இந்த செயலை எந்த அதிகாரத்தால் நான் செய்தேன்? திருமுழுக்கு யோவானுடைய அதிகாரம் கடவுளிடமிருந்து வந்ததா மனிதர்களிடமிருந்து வந்ததா என்று கேட்டபோது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். ஆனா இயேசு அவர்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை அவர்களிடத்தில் கேட்கவில்லை, மாறாக அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறார்.
ஆனா அவர்களுக்கு குழப்பம். என்ன பதில் சொன்னாலும் அதில் அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். கடவுளிடமிருந்து அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் நீங்க திருமுழுக்கு யோவான் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படின்னு கேட்பாரு. மனிதர்களிடமிருந்து அப்படின்னு சொன்னால் கூடியிருந்த மக்களில் ஏறத்தாழ 90% மக்கள் இவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று திருமுழுக்கு யோவானை குறித்து நம்பினார்கள். அப்ப அதனால எங்களுக்கு தெரியாது. அப்ப இயேசு சொல்றாரு, எனக்கும் பதில் சொல்ல விருப்பமில்லை, நானும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்புக்கினியவர்களே, இவ்வாறு சொல்லிவிட்டு இன்னொரு ஓமையை சொல்லி அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறார். மனமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறார். ஒரு நபருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவரிடத்தில் மூத்தவரிடத்தில் சொல்லுகிறார், நீ இன்று என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு சென்று பணி செய். அவன் முதல்ல சொல்றான், முடியாது. பின்னர் மனம் மாறி அவன் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றான். அப்ப 2வது மகன் சொல்றார், மகனே நீ சென்று இன்று இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அவன் உடனே நான் போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா போகவில்லை. யார் இந்த இருவருள் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியவர் என்ற கேள்விக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலாம் அவர். இந்த விளக்கத்தை கொடுத்த பின்பு ஆண்டவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவரை எச்சரிக்கின்றார். அன்புக்கினியவர்களே, இயேசு இந்த மக்கள் அனைவரும் தந்தையின் திருவுளத்தை தங்களுடைய செயல்களால் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் முனைந்தார். இயேசுடைய வருகையானது இந்த மக்களை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மாறாக இந்த மக்களை இறையாட்சிக்குள் கொண்டு சேர்ப்பதற்காக. எருசலேம் நகரத்திற்குள் வந்து எருசலேம் தேவாலயத்தை பார்த்து இயேசு அழுகின்ற போது சொல்லுவார், நான் உங்களை அரவணைக்க விரும்பினேன். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்வதோடு உங்களை அரவணைக்க விரும்பினேன், ஆனால் நீங்கள் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டீர்களே என்று அவர் வேதனைப்படுவார். எனவே இயேசுடைய வருகையானது நாம் அனைவரும் இந்த இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்பதுதான். எனவேதான் அவர் சொல்லுவார், மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசிற்குள் செல்ல மாட்டார்கள், மாறாக என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே செல்வார்கள். அப்ப தந்தையின் திருவுளம் என்றால் என்ன என்பதை பவுலடியார் மிக அருமையாக நமக்கு சொல்லுகின்றார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுளம். எனவே நாம் அனைவருமே தூயவர்களாக மாறி, நம்முடைய சொற்களால் அல்ல நம்முடைய செயல்களால் நாம் தூயவர்களாக மாறி இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்ற இயேசுடைய அழைப்பு நமக்கு இன்றைய நாளின் மிகப்பெரிய அற்புதமான ஒரு செய்தி. அன்புக்கினியவர்களே, இதில் முதலாவது மகன் மனமாறி செல்லுகின்றார். 2வது மகன் சரி என்று சொல்லி அவர் தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. நாமும் பல நேரங்களிலே இந்த 2வது மகனை போல இயேசுவுக்கு நாம் சரி என்று சொல்லுகிறோம், பல வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், ஆனால் அவற்றை நாம் நிறைவேற்ற தவறிவிடுகிறோம். அதை நிறைவேற்றவில்லை என்கின்ற வருத்தம் பல நேரங்களில் இருப்பதில்லை. மாறாக முதலாவது மகனானது பொதுவாக இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட வரி தண்டுபவர்களை, விபச்சாரிகளை குறிக்கின்றது. ஆனால் அவர்கள் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தையை கேட்டு மனமாறி அவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார்கள். எனவே அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுகிறார்கள். இயேசு சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை என்னவென்றால், அந்த குருக்கள் அல்லது ஆலயத்தில் பணிபுரிந்தவர்கள், ஆலயத்திற்கு எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றவர்கள், இறை வார்த்தையை வாசிக்கக்கூடியவர்கள், ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் சாதாரண மற்ற மக்களை விட தங்களை ஆன்மீகவாதிகளாக காட்டிக்கொண்டவர்கள் கடவுளுடைய சொற்களை அவர்கள் செயல்படுத்தவே இல்லை. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஒரு சில நேரங்களிலே ஆலயத்திற்கு வராத ஒரு சில மக்கள் நம்மை விட சிறப்பானவர்களாக இருக்கின்ற போது நம்மை பார்த்து இயேசு சொல்லுகின்றார், உங்களை விட அவர்கள் ஆலயத்திற்கு வெளியில் இருக்கின்றவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவார்கள். நமக்கு வேதனையாக இருக்கலாம், ஆனால் இயேசுடைய செய்தி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சொற்களின்படி செயல்பட வேண்டும். அன்புக்கினியவர்களே, பல நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறோம், செயல்படுகிறவர்களாக மாறுவதில்லை. இது திருவருகை காலத்தில் இயேசுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல செயல்படுகிறவர்களாக இருப்போம். சக்கேயுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு உதாரணம். ஆண்டவரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு
அவர் தன்னுடைய தீய வழிகளை உடனடியாக மாற்றிக்கொண்டார். உடனே இயேசு சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று நமக்கு மீட்பு உண்டாக வேண்டும், நம்முடைய இல்லத்திற்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்றால் இயேசுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அது கடினமாக இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட தீயவர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்தாலும் கூட நமக்கு மீட்பு உண்டு. காரணம், நம்மை அரவணைப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இதுதான் அவர் சொன்னார், நான் பாவிகளை தேடி வந்தேன் என்று சொன்னார். நான் இந்த உலகத்திற்கு வந்தது நோய் அற்றவர்களுக்காக அல்ல, நோயுற்றவர்களுக்காக, பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னார். எனவே எப்படிப்பட்ட பாவிக்கும் மனம் மாறுகின்ற போது நல் வாழ்வு உண்டு என்பதை இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த செய்தியை கேட்டு மனமாற்றம் பெற்றவர்களாக திருவருகை காலத்தில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் ஒவ்வொருவரும் இயேசுடைய அந்த வார்த்தையை கேட்டு தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகின்றவர்களாக மாறுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏனை தருவே பலியினில் ஏனை இணைத்தே, பலியினை ஏனை தருவே பலியினில் ஏனை இணைத்தே, பகிதலில் நானும் வளர பணிந்தே ஏனை தருவே, பலியினை ஏனை தருவே பலியினில் என்னை இணைப்பே. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான அந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்கு உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறைத்தும் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்து
காத்திருக்கின். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே, என்றென்றும் உமதே. ஆமென். ஆமென். கடவுளை அப்பா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி செம்மறியின் திருவிந்திலே கலந்து கொள்வதற்காக அழைப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தலி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், என் ஆன்மா நலமடையும். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கணிந்திட என்றே எழுந்து எண்ணில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கணிந்திட என்றே எழுந்து எண்ணில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே என்று இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கணிந்திட என்றே எழுந்து எண்ணினார். மன்றாடுவோமாக. இறைவா, ஆன்மோடவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிற்கு சாட்சிகளாக புனித அந்தோணியாருடைய பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆவடி புனித அந்தோணியாரே, உன் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோணியாரே, உன் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறேன். ஆவடி புனித அந்தோணியாரே, உன் திருநாமம் வாழ்கவே. வாழ்கவே வாழ்கவே அந்தோணியாரே, வாழ்கவே 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 அந்தோணியாரே, வாழ்கவே.
வில்லில் ஏந்தி அற்புத பல கோடி செய்பவரே, உம்மை நம்பி வந்தோம் புனிதரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். உம்மை நம்பி வந்தோம் புனிதரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். வாழ்கவே வாழ்கவே அந்தோணியாரே, வாழ்கவே 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 அந்தோணியாரே, வாழ்கவே. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென்.